கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். நான் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ அக்யூமுலேஷன் மாதிரி தோணுது. ரொம்ப சைட்வேஸ்ல இருக்கு. அண்ட் வால்யூம் இஸ் ஆல்சோ பார்ப்போம். இந்த பிரேக் அவுட்ல பாருங்க வால்யூம் எப்படி ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு பாட்டம் இஸ் இன்னும் தான் எனக்கு தெரியுது. அதாவது பிட்காயினோட பாட்டம் சொல்றேன். ஒரு ஓகே. பியர் மார்க்கெட் பாட்டம். ஆகஸ்ட் முடிஞ்சு இப்ப செப்டம்பரே ஆரம்பிக்க போகுது. ஓகேவா? ஆமா. அப்படின்றப்போ அக்டோபர் நவம்பர் வில் பி அவர் புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் ஜோன்னா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன். இருக்கேன். Hope all our subsidiaries also doing good. எஸ். Okay. Market லாஸ்டா என்ன? போட்ட அந்த வீடியோக்கு வந்து இன்னும் ஒரு 25 23 லைக்ஸோ என்னமோ 20 வரணும். ஆமா 25 லைக்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. இன்னொரு 25 லைக்ஸ் வந்தா வில் ஜஸ்ட் புட் இட் அவர் ரிவீலிங் அவர் எக்ஸ் சீக்ரெட். ஆமா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டா வில் ஜஸ்ட் புட் இட் அவுட். எஸ். ஸோ மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாமா? யா. ஸோ ஓகே ப்ரோ. நம்ம கோல்டு என்ன இருக்கான்? செம்ம ரைடு. ஆமா. ஆக்சுவலா நான் வந்து ஆனா ஒரு 2 3 தப்பு பண்ணேன். ஆனா வந்து அகைன் வந்து அந்த $15 வந்து 65 மறுபடியும் மாத்திட்டேன். ஓகே. ஆனா அந்த இந்த 2 3 தப்பு என்னன்னா என்ட்ரிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கன்சால்டேட் ஆகும். சரி அப்புறம் என்ட்ரு ஆயிக்கலாம்னு க்ளோஸ் பண்ணி உடனே பூம் ஆயிடுச்சு. அந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஹோல்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்னும் அந்த $15 அக்கௌண்ட் 200 பிளஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஓகே. ஸோ நான் ஐ தாட் சரி என்ட்ரி ஆனால் நம்ம இங்கனக்குள்ள வில் ஜஸ்ட் நம்ம நல்ல பல்க் ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். பட் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ நான் இங்கே இருக்கல 4356 ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு பை ஸ்டாப் வச்சிருந்தேன். இந்த ஹையை ஓகே. பிரேக் பண்ணா இங்கே ஒரு பை ஸ்டாப் வச்சிருந்தேன். ஸோ 2 என்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் $400 ப்ராஃபிட். ஐ திங்க் நான் இன்ஸ்டா இதுலேயே போட்டிருந்தேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்டே ஆட் பண்ணுறேன். ஒரு நல்ல ப்ராஃபிட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஒரு $400 4615 க்ளோஸ் பண்ணேன். ஸோ நைஸ். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $400 ப்ராஃபிட். எனக்கு தெரிஞ்சு திஸ் வுட் பி அவர் ஸ்டாப் ஹியர் ஆஃப்டர். இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 8 ரேஸ் கொடுத்தா திரும்ப எங்களுக்குள்ள ஆட் பண்ணிட்டு இது வரைக்கும் லைட் பண்ணலாம். ஒரு 4900 வந்து 5000 வரைக்கும் இதுக்கு ஜஸ்ட் ரைட் இட் அப். நான் அந்த மேல இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வரை எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுவா? ஆ. ஆமா நான் என்ட்ரி ஆகணும். திரும்ப ஒரு என்ட்ரி ஆகணும்னா இங்கனுக்குள்ள வந்தா இங்கனுக்குள்ள ஒரு ஸ்டாப் நம்ம அப்டேட் ஆயிடுச்சு நமக்கு இங்கனுக்குள்ள. ஆமா. ஸோ இந்த ஜோன்ஸுக்கு வந்தா வில் ஜஸ்ட் என்டர் இட் அண்ட் வில் ரைட் இட். 4400ல இருந்து 4430ல இருந்து ஒரு இன்னொரு என்ட்ரி போகலாம். ஸ்டாப் வில் பி இந்த லோ வில் பி அவர் ஸ்டாப். ஓகே. ஓகே. ஸோ 4800 டு 5000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டோட நெக்ஸ்ட் மூவ். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது அங்கே போனால் தான் ரியாக்ஷன்ஸ் வச்சு வி ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். எனக்கு தெரிஞ்சு இது ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரக்சராக இருக்கு. மைட் பி இன்னொரு ஹையர் ஹை கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதன் ட்ராப் ஆகலாம். பட் இங்கே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்னன்றதை வில் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் முடிவு தான். ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதுக்கு இல்லை. கோல்டு இஸ் மூவிங் அக்கார்டிங் டு அவர் பிளான். 5000 4900 5000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ கோல்டு இஸ் மூவிங் அக்கார்டிங் டு அவர் பிளான். பெருசாக ஒன்றும் அப்டேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை கோல்டை பொறுத்த வரைக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் சில்வருமே கோல்டை தான் ஃபாலோ பண்ணுவான். ஆனா ஏன்னா இதுல ஒரு ஹிண்ட் ஒண்ணு பார்த்தேன். சொல்லுங்க ப்ரோ. லைக் அந்த கீழே சில்வர்லையா? இம்பல்சிவா ஒரு 5 கவுண்ட் முடிஞ்சிருக்கா? ஆமா 1 2 3 3 4 5. 4 5 சில்வர்ல கொடுத்துருக்கான். கோல்ட்லயும் கொடுத்துருக்கான். பிஃபோர் அந்த 5 1 2 3 இம்பல்ஸுக்கு 4 முன்னாடி 5 ஆமா டெய்லி டைம் ஃப்ரேம்ல இம்பல்ஸா கொடுத்துருக்கான். சில்வரை வச்சு பார்க்கும்போது அந்த கடைசியா கொடுத்த அந்த 5 இம்பல்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஏபி மட்டும் இருக்கு. சில்வர் சார்ட்ல பாருங்களேன். இப்போ இந்த 5 இம்பல்ஸுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுவா? கீழே 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 உள்ள ப்ரோ கீழே உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் ஏ பி மட்டும் இருக்கு. ஏ பி இப்படி சொல்றீங்களா? முன்னாடி உள்ளது ஏ, அது ஏ. ஓகே. கீழே வந்தது பி. ஓகே. இது சிஓட ஒரு 5 இம்பல்ஸ் மட்டும் அங்க இருக்கு. ஏ பாயிண்ட் ஸ்டார்டிங்க்கு மேல பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு இம்பல்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு நமக்கு. எனக்கு தெரிஞ்சு இது பாட்டம் ஆகி புது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்ட்ரெண்ட்ல ஒரு இம்பல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு அப்ட்ரெண்ட்ல ஒரு நியூ இம்பல்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்னா கரெக்டா ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கொடுத்து ஒரு லோவர் லோ ஆர்எஸ்ஐல புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் இட் இஸ் ஒரு பவுன்ஸ்ல வந்துட்டு ஒரு 5 waves தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் தான் இது.
எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஹை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாட்டம்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 கவுண்ட் மேல கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். இட்ஸ் ஆல்வேஸ் a நியூ என்ன சொல்றது, நியூ ஸ்டார்ட் ஃபார் நியூ அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷனா இல்லாம ஒரு என்ன சொல்றது, இந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு அப் ட்ரெண்ட் புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா இன்னொரு வேவ் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் இட் இண்டிகேட்ஸ் ஓகே. மோஸ்ட் வால்யூம் ப்ராபப்ளி. வால்யூம் வந்துருச்சுல ப்ரோ? வால்யூம் நம்ம நம்ம இன்ஸ்டாலே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ம், ம், ம். வால்யூம் இஸ் ரைசிங் தான். வீக்லி இதுமே இதை ஸ்டார்ட் டு ரைஸ். இந்த 2 வேல்யூமுக்கும் பாருங்க ரைஸ் ஆயிருக்கு. ம், ம், ம். பட் ஓகே. இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகணும். இன்னும் ஒரு 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 சேம் லெவல்ஸ்ல தான் இருக்கு. பார்ப்போம். இங்க போனதுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வில் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். பட் அந்த ஸ்விங் வந்துட்டு இட்ஸ் கெட்டிங் ஓவர். அந்த 4800 $5,000 நம்ம ஸ்விங் சொல்லியிருந்தோம். ஸ்விங் டார்கெட் சொல்லியிருந்தோம். இட்ஸ் கெட்டிங் ஓவர். நான் க்ளோஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் ரிஸ்க் இட். வெதர் இது பிவேவா இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராப் வந்துச்சுன்னா டிராப் ஆச்சுதான். ஆமா, ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் ரிஸ்க் இட்னால ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். அதுக்கப்புறம் கூட நம்ம என்ட்ரி போய்க்கலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ யாராச்சும் என்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப்பை இங்கே அப்டேட் பண்ணிடுங்க. 4340 வில் பி அவர் நியூ ஸ்டாப். இதை பிரேக் பண்ணி என்னோட ஸ்டாப் வந்து அந்த ஒரு இதுவா கீழே ஒரு சப்போர்ட் போட்டிருக்கீங்களா, அதோட ஹை அந்த இதுவா ரெட்லைனுக்கு கீழே. இல்ல இதுவா 4 அந்த to ஹை 1. வந்து என்னோட ஸ்டாப்பா இருக்கு. ஓகே, என்ட்ரிஸ்ல இருந்தீங்கன்னா ஓகே. ம், ம். ஸோ நான் நானும் எல்லா என்ட்ரிஸ்ல இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆமா நானும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃப்ரைடே எனக்கு கரெக்டா ஒரு $400 வந்துச்சு. ஆமா. $420 அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃப்ரைடேவே ஃப்ரைடேவே ஈவினிங்க்கு மேல ஒரு நிறைய பொசிஷன் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் ப்ரோ. ஓகே, கிட்டத்தட்ட 0.04 கிட்ட அந்த கோல்டுல வந்து அந்த சின்ன அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பில்ல அந்த நான் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா அது நரகம் பறந்துருக்கும். நான் வந்து என்னோட இன்னொரு இதை கனெக்ட் பண்ணி என்னோட எம்டி ஃபைவ் காட்டுறேன். இது entries. ஓகே ஓகே காட்டுங்க, ஒன்றும் விஷயம் இல்லை. ஆ, சரி, இங்க எனக்குள்ளே நான் ஆக்சுவலி 3 லாட்ஸ் எடுத்திருந்தேன். 0.03 லாட்ஸ் எடுத்திருந்தேன் 4100ல. அதை க்ளோஸ் பண்ணாம இருந்தா இன்னொரு $1000 வந்துருக்கும். பட் இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 400, ஆல்மோஸ்ட் $700 ப்ராஃபிட். ஸ்விங் இஸ் கோயிங் குட் ஃபார் மீ. கோல்டு இஸ் ஆல்சோ ரெஸ்பெக்டிங் ஆர் அனாலிசிஸ்ன்றப்போ இதுக்கப்புறம் இங்க போயிட்டு என்ன ரியாக்ஷன்ஸ் வருதுன்ற அப்புறம் மட்டும் பார்ப்போம். கண்டிப்பா. அண்ட் பிடிசி யூஎஸ்டி நான் ஆக்சுவலா பிறந்துட்டான். கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். நான் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் எனக்கு என்னமோ அக்யூமுலேஷன் மாதிரி தோணுது, ரொம்ப சைட்வேஸ்ல இருக்கு. அண்ட் வால்யூம் இஸ் ஆல்சோ பார்ப்போம். இந்த பிரேக் அவுட்ல பாருங்க வால்யூம் எப்படி ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. மேசிவ் பம்ப் அந்த 2-3 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 13 to 15 lakhs வந்து அவன் இங்க பாருங்க மேல ஏத்திட்டானுங்க. வால்யூம்ஸ் எப்படி ரைஸ் ஆயிருக்கு. பிக் மணிஸ் ஆர் கம்மிங் இன், பிக் மணிஸ் ஆர் பெட்டிங் வித் பிட்காயின். பிக் மணின்னு சொல்றத விட ட்ரம்ப் வேலை பாக்குறாருன்னு கூட சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். ட்ரம்ப் வேலை பார்த்தான்னு மட்டும் நம்ம பிக் பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கம்மிங். இந்த கிரிப்டோ கிளாரிட்டி ஆக்ட்னு ஏதோ அமெரிக்கா இஸ் மூவிங் இன் டு ஒரு ஒரு ரெகுலேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பில் ரெடி ஆயிட்டு இருக்குன்றப்போ பிக் பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிட்காயின் மேல. அதே போலலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு அன்ரெகுலேட்டட் அசெட், அதுக்கு யாரும் பேக்கப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட்டா? ஸோ அன்ரெகுலேட்டட் அசெட்டா இருக்கும்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து தேல் பி திங்கிங் ஓகே இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. பட் இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட்டே வந்துட்டு ஒரு கிரிப்டோ கிளாரிட்டி ஒரு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அதை ரெகுலேட் பண்ற மாதிரி இருக்கிறப்போ ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்களோட மணியை அதுல போடுவாங்க. கரெக்டா? ஸோ இட் வில் பி ஒரு என்ன ப்ரோ 27% கொடுத்துருக்கு. ரைட்டா? நம்ம போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு பிட்காயின் இஸ் இன் அக்யூமுலேஷன் ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. ஏன்னா எனிதிங் பிலோ 200 வீக்லி எம்ஏஸ் வர அக்யூமுலேஷன். ஒரு என்டையர் பிட்காயின் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே இட் வாஸ் ஒரு அக்யூமுலேஷன். நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். அந்த கிளிப்பை ஆமா அந்த கிளிப்பை வேணா ஆட் பண்ண சொல்றேன். பார்த்துக்கோங்க. இந்த நம்ம போன மட்டும் அனாலிசிஸ் பண்ணது. ஆமா 200 வீக்லி எம்ஏ. அது கீழே உள்ளதெல்லாம் அக்யூமுலேஷன். கீழே பிரைசஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ஒரு என்ன சொல்றது ஆப்டிமல் என்ட்ரி ஜோனா இருக்கும் உங்களுக்கு ஒரு 1 to 2 இயர்ஸ்ல. பிட்காயின் ஹால்விங் எப்போ ப்ரோ வந்துச்சு? இப்போ லாஸ்டா எப்போ வந்துச்சு பிட்காயின் ஹால்விங்? 24 24ஆ?
ஆமா 28ல நெக்ஸ்ட் ஹால்விங், அப்போ 4 இயர்ஸ் நெக்ஸ்ட் ஹால்விங் 28னா ஒரு ஏப்ரல் மட்டும் வந்துடும். ஏப்ரலுக்குள்ள உங்களுக்கு 2028க்குள்ள ஏப்ரல் 2028 2028 ஏப்ரல்ல தான் வரும். ஆமா. குள்ள வந்திருக்கு உங்களுக்கு ஹால்விங் வந்துடும். ஸோ ம். பிட்காயினோட புல் மார்க்கெட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஹால்விங்க்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பம்ப் ஓகேவா ஆகிடும். பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும், புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமா. ஓகே, ஸோ நம்ம ஹிஸ்டரி எடுத்துக்கோமே 2024க்கு முன்னாடி இப்போ 2020ல ஒரு ஹால்விங் நடந்திருக்கும் கரெக்டா? ஆமா. 2020 வாஸ் அவர் ஹால்விங். ஸோ 2020ல இருந்து இங்க பாருங்க 2019ல இருந்தே நமக்கு ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கரெக்டா? ஆமா. எஸ். ஸோ ஒரு வருஷம் 1 to 1.5 years பிஃபோர் ஹால்விங் பிட்காயின் புல் ஆகுது. ஸ்டார்டட்ஸ் புல் ரன். அப்பனா 2028ன்றது நமக்கு ஹால்விங்னா 2028 ஏப்ரல்னா என்ன சொல்றது 2027 4 அப்புறம் 2026 அக்டோபர் நவம்பர்ல நமக்கு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ திங்க் we are in that. வி ஆர் ஆமா என்ட்ரிங் இன்டு த நியூ புல் மார்க்கெட் ஃபேஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் வால்யூம்ஸும் ரைஸ் ஆயிருக்கு, இது இம்பல்சிவாகவும் இருக்கு கரெக்டா? இதை ஃபர்ஸ்ட் வேவ் இது ஆமா. செகண்ட் வேவ்னு வச்சுக்கிட்டா கூட செகண்ட் வேவ் பெருசா ரீட்ரேஸ் கொடுக்கல எனக்கு செகண்ட் தெரிஞ்சு. வேவோட வேவ் 3யோட வேவ் 3ல இருக்கிற மட்டும் இருக்கு எனக்கு. ஆமா, இது எத்தனை ரீட்ரேஸ் கொடுக்குது? 618 கூட அடிக்கல, அடிச்சிருக்கா? ஆமா. அடிக்கல, 0.5 அடிச்சு. 0.5 அடிச்சிருக்கு. ஸோ செகண்ட் வேவ் வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ரீட்ரேஸ் கொடுக்கல. மேபி ஃபோர்த் வேவ் கொஞ்சம் டீப்பர் ரீட்ரேஸ் கொடுக்கலாம். செகண்ட் வேவ் வந்துட்டு எப்பவுமே ஒரு டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்னா ஃபோர்த் வேவ் வந்துட்டு ஒரு டீப்பர் ரீட்ரேஸ்மெண்டா இருக்கும். வேவ் 2 செகண்ட் வேவ் கன்சாலிடேட்னா ஆமா வேவ் 4 ஷார்ப்பர், வேவ் 2 ஷியோர், ஷார்ப்பர்னா வேவ் 4 கன்சாலிடேட். அப்படியே ஒய்சி வேர்ஸாவா இருக்கும். வேவ் 2 வந்துட்டு டீப்பரா ரீட்ரேஸ் கொடுத்துச்சுன்னா வேவ் 4 வந்துட்டு உங்களுக்கு ரீட்ரேஸ் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகும். அவ்வளவா டீப்பரா இருக்காது. ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரியோ கன்சல்டேட் ஆயிடுச்சு அண்ட் தென் இட் வில் புஷ் ஃபார் another higher high. ஸோ எஸ். இதான் ஹைலைட் வேவ்ல இருக்கிற ஒரு மேஜிக், ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பாட்டம் இஸ் இன்னும் தான் எனக்கு தெரியுது. ஓகேவா, அதாவது பிட்காயினோட பாட்டம் சொல்றேன், ஒரு ஓகே. பியர் மார்க்கெட் பாட்டம் ஆகஸ்ட் முடிஞ்சு இப்போ செப்டம்பரே ஆரம்பிக்க போகுது. ஓகேவா, ஆமா. அப்படின்றப்போ அக்டோபர் நவம்பர் வில் பி அவர் புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் ஜோன்னா ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் தான் இருக்கு. ஒரு மைட் பி ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் முடிஞ்சு செகண்ட் ஆமா செகண்ட் ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட் வேவ் ஆயிட்டு. செகண்ட் வேவ்க்கு கரெக்ஷன் ஆயிட்டு அக்டோபர் நவம்பர்லலாம் பம்ப் ஆயிடும். ஆமா ப்ரோ, ஸோ ஸ்டாப் வந்துட்டு இதுதான். ம். ஓகேவா, 62,500 வில் பி அவர் ஸ்டாப். இதுக்கு கீழே வராத வரைக்கும் யூ கேன் லுக் ஃபார் அ பை. என்ட்ரி வந்துச்சுன்னா 69ல இருந்து 66,000. ஓகேவா, ஓகே. அங்க வந்தா ஒரு பெரிய ஸ்விங் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆல் டைம் ஹை வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருக்கு. வேவ் 4 வந்து இனிமேல் அந்த 0.61 லெவல் வரை டீப்பர் கரெக்ஷன் எதிர்பார்க்குது. என்ன ப்ரோ? வேவ் 4க்கு இல்ல 1 2 3 4 5 இன்னொரு ஹை கொடுத்து அண்ட் தென் அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் சொல்றேன். ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சொல்றேன். சரி, நம்ம எப்பயுமே வந்துட்டு செகண்ட் வேவ் முடிஞ்சு அந்த செகண்ட் வேவோட அந்த ரீட்ரேஸ் லெவல்ஸ்லயும் சரி ஆர் மேக்ஸிமம் அந்த லெவல்ஸ்ல கேட்ச் பண்ண பாருங்க. தட் வில் பி ஒரு குட் ரெஸ்ட் ரிவார்ட் ரேஷியோ. ஒரு 1:5 1:10 ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் பண்ற இது வந்துட்டு இதுதான். ஒரு என்ன சொல்றது, இப்ப நீங்க ஒரு ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு 1:5னா ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபாயா மாறணும்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் சீக்கிரட்டா நான் சொல்லிட்டேன். 50 லைக்ஸ் சீக்கிரம் கொண்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்ப சேஞ்ச் ஆகும்போது என்ன கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது எப்ப என்ட்ரி எடுக்கணும்ன்றத நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா உங்களுக்கு ஐ ஜஸ்ட் போஸ்ட் இட் அவுட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வண்டி. ஓகேவா, ஸோ இதான் bro. எனக்கு தெரிஞ்சு பிட்காயின் பாட்டம் ஹஸ் இன்னும் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது. ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் இட். திஸ் வில் பி அவர் பட் ஸ்டார்ட். எஸ்டர்டே வந்து நான் இந்த இந்த புல்லுக்கு அப்புறம் நான் வந்து பேசினேன். ஓகே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி வந்து ஆக்ட் ஆகலாம். ஓகே ஒரு ஒன் மோர் அகைன் லோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சி நான் இன்னொன்று உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ எடுத்துக்கோங்க. இங்க என்ன நடந்திருக்கு லோல இருந்துருக்கு பிஃபோர் ப்ரீவியஸ் பியர் மார்க்கெட்ல RSI 20 கீழே வந்திருக்கு. ஓவர் சோல்டு கரெக்டா.
ஸோ ஓவர் சோல்டு கரெக்டா. இங்க ஓகே. ஒரு லோவர் லோ. ஸோ இங்க ஒரு ஹையர் லோ. இது என்ன ப்ரோ சொல்லுவோம் சொல்லுங்க. இதுக்கு பேரு டைவர்ஜென்ஸ். புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். ஸோ வீக்லியில ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்னல் வரும்போது நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு இன்னொரு பாட்டம் கால் பண்றது ஐ ஒன்ட் கரெக்ட். என்கரேஜ். ஸோ வீக்லியில இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சிக்னல் வரும்போது யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் இட். ஓகே. அதே மாதிரி வீக்லி 200 கீழே அக்யூமுலேஷன் ஜோன்ஸ். அதே தான் இங்கேயும் நடந்திருப்பாரு. இது ஒரு லோ கரெக்டா. ஓகே. காட் இட். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். மார்க்கெட்ல நடந்ததும் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எங்க எப்படி எப்போ எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் வில் ரிவார்ட் அஸ் எவ்ரி டைம். ஓகேவா. அதை பார்க்க தெரியாம தான் கேம்பிளிங்கு அனலைஸ் பண்ண முடியாது. 90% ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹிஸ்டரி டசன்ட் ரிப்பீட் இட்செல்ஃப், இட் ஆஃபன் ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே நடக்காது, பட் அதோட சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நடந்திருக்கா. அதே வீக்லி 200 கீழே. ஸோ லெட் வி எக்ஸ்பெக்ட் திஸ் பிட்காயின் வந்து ஒரு 10 crore மாறுமா? என்ன சொல்றது. ஸோ திஸ் வில் பி யுவர் இன்வாலிடேஷன். ஓகேவா. RSI divergence, வீக்லி RSI divergence. இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா ஐ திங்க் வீக்லிலே ஒரு எம்எஸ்எஸ் இருக்கு. வீக்லிலே எம்எஸ்எஸ் ரோச் ஆயிடும். ஆல்மோஸ்ட் அந்த ஹையை வந்துட்டு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சுன்றப்போ இட் வில் பிரேக். ஓகேவா. ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஆமா ரிவர்ஸ் ஆகுறப்ப இந்த மாதிரி புல்லிஷா வால்யூம் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஒரு கரெக்ஷனா இருந்தா வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு ஹையா கொடுக்காது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த இந்த மூவ்மெண்ட் இருக்கும் பட் வால்யூம் இருக்காது. ஓகேவா. சோ இத முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ இந்த இதுக்கு பாருங்க, இந்த டிராப்புக்கு பாருங்க வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டா. அதே மாதிரி இந்த இந்த கரெக்ஷன் பாருங்க, இந்த 2 வீக் கரெக்ஷன் பாருங்க, இந்த வால்யூம் எப்படி டிக்ரீஸ் ஆயிக்குன்னு பாருங்க. புரியுதா. சோ இத வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்துட்டு அக்யூமுலேஷனா இல்ல ட்ராப்பா புல் ட்ராப்பான்னு சொல்லி நம்ம வால்யூம்ஸை பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இன்ஸ்டிடியூஷனால ஏமாற்ற முடியாது. வேல்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனால அங்க மட்டும்தான் அவங்களால ஏமாற்ற முடியாது. ஸோ அதை நம்ம கரெக்டா வாட்ச் பண்ணோம்னா நம்ம கரெக்டா பிடிச்சிடலாம். நம்ம கோல்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 3800 3700. பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனோடனே நான் என்னோட அனாலிசிஸ் சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால நான் போட்டிருந்தேன் தட் வால்யூம் இஸ் இன்க்ரீசிங் சம்திங் ஃபிஷி ஆன் கோல்ட், கோல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் அ பவுன்ஸ்னு சொல்லி கரெக்டா. ஸோ இல்ல நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் என்னோட அனாலிசிஸ் தான் கரெக்டு, நான் அதுலயே தான் இருப்பேன்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தான். சார்ட் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட்டா நம்ம அனாலிசிஸை மாத்திக்கிறேன்னு சொன்னா யூ வில் பி தி லூசர். இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கோல்டு ட்ராப்னு சொல்லிட்டு உடனே பம்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். சார்ட் வந்துட்டு நமக்கு சொல்லும் கரெக்டா. சொல்லும் போது நம்ம அனாலிசிஸ் நம்ம சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்க தெரியலன்னு சொன்னா யூ வில் பி தி லூசர். அதுவுமே ஃப்ளோல வந்து நம்ம வந்து போயிடும். இல்ல நம்ம தான் கரெக்ட் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து நம்மள வரி பண்ணிடும். ஆமா. ஸோ மார்க்கெட் இவால்வ்ஸ் ஆன் கேஆஸ் தியரி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு அசைவு கூட இதுல வந்து பார்க்கும்போது ஆமா ஒரு கேஆஸ் தியரின்றது ஒரு 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 இன்புட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே லிங்க் ஆயிருக்கும். அந்த நடுவுல ஒரு சின்ன இன்புட்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்தா கூட அவுட்புட்ல உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வரும் கரெக்டா. ஸோ திஸ் இஸ் கால்ட் கேஆஸ் தியரி. மார்க்கெட்ல கேஆஸ் தியரி ஒர்க்ஸ் அவுட். அப்படின்றப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் பையின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தே இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நான் இங்கனுக்குள்ளே போட்டேன் 4100 4050 4060 அந்த லெவலே நான் போட்டிருந்தேன். நான் ஒன்னும் பம்ப் ஆனதுக்கு அப்புறம் பைன்னு சொல்லலாம். ஆமா நிறைய பேர் நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோல இவர் இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இவர் இப்படி பம்ப் ஆனோட இப்படி சொல்றாரு அப்படின்னு. நான் வந்துட்டு இந்த லெவல்ஸ்லயே சொல்லிட்டேன். ஆமா நம்ம இன்ஸ்டால போட்டது நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. ஆக்சுவலா எனக்கு நான் ஒர்க் பண்றதுனால நம்மளால வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போட முடியும். ஸோ இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிப்பேன். இன்ஸ்டால ஏதாச்சும் இன்ஸ்டன்டா நம்ம மார்க்கெட் சேஞ்சஸ்னா அப்டேட் இருந்துச்சுன்னா நானும் இட்டாஸ் ப்ரோவும் போஸ்ட் அவுட் ஆன் இன்ஸ்டா. அதனாலதான் ஒரு 2-3 லைவ் அதுக்கப்புறம். ஆமா நீங்க அந்த நியூஸுக்கு ஏதோ லைவ்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தேன் நானு.
ஆமா லைவ்ல நிறைய ஒரு 2 3 ட்ரேட் எடுத்துருந்தாரு. அந்த 2 3 ட்ரேடுமே வந்து பக்காவா போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க கூட எனக்கு தெரிஞ்ச ஏதோ அனுப்பிச்சிருந்தீங்களே ப்ரோ. இதுனா 15 to 50 பண்ணீங்களா நீங்க? இதுவா இல்ல இதுக்கு ஆமா அகைன் அந்த அதான் வந்து இப்போ 67ல இருக்கு இப்போ. ஓகே. அந்த அந்த 15க்கு அப்புறம் அந்த 67 புக் பண்ணல ஆமா. $17 என்னமோ அந்த என்ட்ரி வந்து முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. அதை நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த இதுக்கு வந்து 200 300 சம்திங் ஃப்ளோட்டிங்ல போயிட்டு இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய மிஸ் பண்றீங்க. ஆனால் ஆமா ஹோல்ட் பண்ண கத்துக்கோங்க. இன்னொருத்தர கேட்டிருந்தாரு, நான் இந்த இந்த 200 பாயிண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கே எப்படி இவ்வளவு பேஷன்ஸா இருக்கீங்கன்னு சொல்லி. அதான் நான் சொன்னேன், தம்பி நான் 1000 பாயிண்ட்ஸே ஹோல்ட் பண்றேன். இங்க இருந்து இந்த ஸ்விங்கை பிடிச்சி 2.5 lakhs பண்ணேன். இதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இன்னும் ஏன் வந்துட்டு ஹோல்ட் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேக்சிமம் ஈவன் என்னாலையுமே கூட இப்போ அந்த ஒரு எப்படி சொல்றது எனக்கு தெரியுது மேல போகுதுன்னு. பட் ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம அந்த வேஃபை அதை கொஞ்சம் ப்ராப்பரா பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு கன்சல்டேட்டா இருக்கா. ஸோ 1 more லோ வரும், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரீஎன்டர் ஆகிக்கலாம் நம்ம வந்து ஒரு பிளான் போடும் போது. பட் அங்க இருந்தே அவன் ஷூட்டப் ஆயிடுறான். ஸோ அதுதான் பண்றேன் நான் மிஸ்டேக். நான் வந்து காட்டுறேன் இருங்க, என்னோட மொபைல் கனெக்ட்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம பாட்டமா அப்டேட் முடிச்சுட்டு அப்படியே வந்து காட்டுறேன். ஓகே ப்ரோ. ஸோ அஃபிஷியலி என்னோட அனாலிசிஸ் படி ஐ எம் காலிங் பிட்காயின் பாட்டம் இஸ் இன் ஃபார் த பேர் மார்க்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ கன்ஃபார்ம் வந்து ஒரு புடி பிடிச்சிடலாம். தப்பாவும் இருக்கலாம். யாராலையும் 100% சொல்ல வாட் முடியாது. எவர் இட் இஸ், இங்க வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு 90 வந்து கிராஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. ஆமா ஆமா. 85 to 100K will be your அட்லீஸ்ட் ஒரு இது ஒரு ட்ராப் பவுன்ஸ் ஆயிருந்தா கூட 85 to 100K ஐம் எக்ஸ்பெக்டிங். ஓகேவா? யா ஸோ பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அன் ட்ராப்பா இருந்தா இவ்வளவு வேல்யூம் சிம்பிள்ஸாகவும் இருக்காது. இவ்வளவு ட்ரம்ப் கூட வந்து இப்போ வந்து ஒரு எஃப்எம்சி ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஏதோ மணி பிரிண்ட் பண்ண போறதா சொல்லிட்டு, அப்புறம் வந்து அகைன் வந்து இந்த பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து அகைன் இன்வெஸ்ட் பண்ண போறதா வந்து நிறைய சொல்லியிருந்தவங்க இந்த பம்ப் வந்து ஆச்சு. ஐ ஓகே திங்க் they are big players are in. ஓகே. நான் உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், நான் நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஷோ மீ த சார்ட்ஸ் ஐ டெல் யூ த நியூஸ்ன்ற கரெக்டா நம்ம போன வாரம் போட்டிருந்தோம். எனக்கு எந்த அக்யூமுலேஷனும் தோணுதுன்ற மாதிரி. பிகாஸ் ஐ ஃபெல்ட் நம்ம சார்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம், பேட்டர்ன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோன்றப்போ இதை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு அப்போ அதை காமிச்சேன்ல, போன பேர் மார்க்லையும் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ல இருந்து வீக்லி 200 கீழே வாச ஒரு அக்யூமுலேஷன் ஹை. அதே மாதிரி இன்னைக்கு என்ன ரிப்பீட் ஆகுதுன்ற மாதிரி ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட். ஓகே, என்னடா அது அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம வீடியோ போட்டு அடுத்த நாளா 2 daysலயே ப்ரோக்கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன ப்ரோ? ஆமா ஒரு வெட்னஸ்டே பம்ப் ஆயிடுச்சு. ஆமா ஒரு 2-3 daysல ஜஸ்ட் 27% பாருங்க. 27 to 30% டியூஸ்டே வெட்னஸ்டேலயே பறந்துருச்சு. ஆமா 30% ஆல்மோஸ்ட். கிட்டத்தட்ட $62,000 இருந்து $80,000 கிட்ட போயிடுச்சு. $20,000 ஆல்மோஸ்ட் 20 lakhs rupees. 18 to 20 lakhs rupees. ஆமா. ஸோ இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 200 வீக்லி இஎம்ஐ மேலேயும் க்ளோஸ் வச்சிருச்சு வீக்லியில. 21 வீக்லி ஷார்ட் டேர்ம் இஎம்ஐக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஓகேவா? இந்த ஹையை பிரேக் பண்ணி 21 வீக்லி இஎம்ஐக்கு மேல கண்டினியூஸா வீக்லி க்ளோசஸ் வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா we can officially confirm that Bitcoin has a new term bull market. ஓகேவா? இதோட இன்வாலிடேஷன் இது 62,000 will be our invalidation for this analysis. So I am officially calling the Bitcoin bottom zone. பார்ப்போம். அதுவும் 83 இந்த ஹைக்கு மேல வீக்லி க்ளோஸ் வச்சுச்சுன்னா we can probability just increases for the bottom. ஓகேவா? ஆயில் என்ன பண்றேன்னா, ஆயில் நான் இது சார்ட் பார்க்கவே இல்லை. நான் இது ஆயிடுச்சா? பம்ப் ஆயிட்டானா? பம்ப் ஆயிட்டே இருக்கான். சூப்பர்பா. இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான். ஏபிசி இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சு 1-2 முடிஞ்சு தேர்ட் வேவ் நினைக்கிறேன். தேர்ட் வேவோட வேவ் 1ல இருக்கு. சோ ரீட்ரேஸ்மென்ட் வர வர நம்ம ஆமா 1 2 3 4 5 ஏ பி சி. ஸோ அந்த சொல்ல வேணாம் விடுங்க, அத நம்ம லைக்ஸ் வரட்டும். இங்கதான் ஒரு சூட்சமா இருக்கு. அது என்ன பண்றேன்,
என்னன்ற பரவாயில்ல, அப்ப இதுலயும் ஒர்க் அவுட் ஆகுது போலப்பா, ஆயில்லையும். எஸ், அந்த ப்ரீவியஸ் முன்னாடி லோல ஸ்டாப் போட்டு எவ்வளவு ரீட்ரேஸ்மெண்ட் வருதோ பை பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா. ஸோ இந்த ஹையை உடச்சிச்சுன்னா நம்ம ஸ்டாப் இங்கே கூட வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஓகே, ஆயில் சப்பாரா மேசிவ் வேல்யூ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா இவன் வந்து ஒரு 250 போய் 200 லாங் மேல அடிச்சிருவான் ப்ரோ. லாங் டேர்முக்குலாம் பார்த்தீங்கன்னா இது இன்வெர்டட் ஹெட்டு, ஷோல்டரு, இது ஒரு இது இல்லைன்னா கப் அண்ட் ஹேண்டில் பட்டன். கப் அண்ட் ஹேண்டில் பட்டன் சொல்ல, கப்பு ஹேண்டில் பேட்டர்ன் ஒரு பெரிய இது கொடுக்கலாம். இது ஒரு இன்வெர்டட் ஹெட்னு சொல்றா பார்த்தா எங்க டார்கெட் இருக்கும்னா பிரேக் சொல்றாங்க 250 200 200 ப்ரோ. 170 to 200 ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் தாண்டி எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் இயர் ஒரு மார்ச்சுக்குள்ளேயே வந்து அடிச்சு பறந்துருவான்னு நினைக்கிறேன். டைமிங் நம்மளால சொல்லும்போது டைரக்ஷன் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் போகும்னு சொல்லி. டைமிங் வந்துட்டு இட் மூவ்ஸ் ஆன்னா கேஸ் நம்ம சொன்ன மாதிரி நியூஸ் அஃபெக்ட் பண்றதும் சரி, அது சரி. டைரக்ஷன் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சலாம். டைமிங் மட்டும் நம்ம இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளோ ஆஃப் த பாலிடிக்ஸ், வேர்ல்ட் பாலிடிக்ஸ். என்னமோ அது என்னமோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பவில்லை, பேசவும் விரும்பவில்லை. ஓகேவா? நமக்கு தேவை நமக்கு அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்ல பணம் பார்க்கறது, அவ்வளவுதான். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறேன். ஓகே ப்ரோ, வேற என்ன உங்க சார்ட்டை ஸ்டார்ட் பண்ண பண்றீங்களா? உங்க அனாலிசிஸ் தான் இதை இது பண்ண. வேற எதுவும் பார்ப்போமா? கோல்டு பார்ப்போம், சில்வர் பார்ப்போம், பிடிசி ஆயில் பார்ப்போமா? ஏன் ப்ரோ நான் சொன்ன மட்டும் ஐ திங்க் ரீட்ரேஸ்மெண்ட் இக்குவல் டு பை தான் தோணுது எல்லாம். ஓகே, வேல்யூம் பார்த்தாலும் ஒன்னும் அனாலிசிஸ் பண்ண முடியல. இது ஒரு காலத்துல நல்லா பேரா இருந்துச்சு, இதுக்கு எடுத்து விட்டாங்க. நான் வச்சிருக்கேன் அனாலிசிஸ், நான் வச்சிருக்கேன். சரி ப்ரோ, அது நீங்க இது பண்ணுங்க எனக்கு. ஓகே, ஸோ இதான் பிட்காயினோட அனாலிசிஸ், கோல்டோட அனாலிசிஸ், சில்வரோட அனாலிசிஸ், ஆயிலோட அனாலிசிஸ் பார்த்தாச்சு. என்னோட அனாலிசிஸ். ஸோ ஐ எம் அஃபிஷியலி காலிங் த பிட்காயின் பாட்டம் மிஷின். உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்க ப்ரோ. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லாங் டேர்ம் வியூ வந்து அந்த மேல உள்ள அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து டேப் ஆயிட்டு டிராப் ஆகிற மட்டும் இருக்கு. பட் இன்னும் வந்து அதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் நமக்கு நிறைய கோல்டா. ஓகே, ஆமா. இங்க இருந்து டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டுக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு இல்ல மவுஸ் இருக்குல்ல, அத டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டுக்கோங்க. அது பார்க்கிறது கொஞ்சம் டச் ஸ்கிரீன் தானே. அப்படியா? சரி, நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அகைன் 1 2 அகைன் இங்க இருந்து ஒரு ரீட்ரேஸ் குடிச்சிச்சு அப்படின்னா we go for a buy. ஸோ என்னோட ஸ்டாப் வந்து 4200ல இருக்கு என்னோட ஸ்டாப். ஸோ ஒன்னுக்கு ஓவர்லாப் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறீங்க. ஓகே, ஆமா. ஸோ 5 will be completed. ஸோ இங்க என்னோட ஸ்டாப் வச்சுக்கிறேன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா we go for a buy. எது வரைக்கும்? அதே தான் 4900 வந்து ப்ரீவியஸா இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த ஜோன்ஸ் அதான் 4800ல இருந்து 4900. ஓகே. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாற்றம் இருக்கு. ஸோ த ஹை வில் பி ஆல்சோ ஸ்வீப்டு பாசிபிள். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி நமக்கு. ஸோ இந்த ஹை கூட நம்ம ஸ்வீப் பண்ணலாம். ஸோ டார்கெட்டாக கூட இந்த ஹையை கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 618 5000ல இருந்து 5100 வரையும் போகலாம். நம்ம டாப்ல இருந்து ஸ்விங்குக்கு போடுங்க. பிப்ரவரி ட்ரேஸ் டாப்ல இருந்து டாப் டு பாட்டம் பிப்ரவரி ட்ரேஸ் 618க்கு போடுங்க. கரெக்டா அங்கதான் இருக்கு. எப்படி எல்லாமே அலைன் ஆகுது பாருங்க மார்க்கெட். சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆமா. இந்த வேர்ல்டே நம்பர்ஸ் வச்சு தான் அலைன் ஆயிட்டு இருக்குன்றப்போ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது ஒரு ஃபிபோனாச்சி எல்லாம் கடலையும் தாண்டி அது ஒரு பெரிய ஒரு
எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேர்டே இல்ல. ஆமா. சில்வர்ல சோ நீங்க லாங் டேர்முக்கு உங்க பிரைமரி வியூ என்ன ப்ரோ கோல்ட பொறுத்த வரைக்கும்? ஆர் யூ ஸ்டில் இந்த பி வேவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஓகே. So you don't expect another all-time high on gold, கரெக்டா? எஸ். நான் ஏன் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா, எனக்கு இந்த இம்பல்ஸ் வந்து ஷார்ப்பரா இருந்திருந்தது அப்படின்னா ஐ எம் கன்சிடரிங் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் நான் கன்சிடர் பண்ணிருப்பேன். ஓகே. சோ இது வந்து ஒரு இல்ல மாதிரி கன்சாலிடேட்டா கீழே வந்திருக்கு. அதத்தான் அதுக்கு தட்ஸ் வை ஐம் சேயிங் ஐ எம் டவுட்ஃபுல் வெதர் இட்ஸ் பி வேவான்றது. ஏன்னா இந்த மாதிரி ஓவர்லாப் ஆயிருக்குல்ல. ஆமா, இந்த மாதிரி ஓவர்லாப் ஹைஸ் அண்ட் லோஸ் எடுத்து 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 கீழே வந்திருக்கு நிறைய டைம். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங், அதனால என்னோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் another வேவ் பெண்டிங்கோன்றது, லாஸ்ட் வேவ் பெண்டிங்கோன்றது. ஆமா. சோ இங்க நம்ம பார்த்தா கூட ஒரு அக்ரெசிவ் டிராப், இங்க ஒரு அக்ரெசிவ் டிராப் அண்ட் அகைன் ஓவர்லாப். அந்த ஓவர்லாப்பை தான் நான் சொல்றேன். ஏன்னா இம்பல்சிவ் கரெக்ஷன்ஸ்னா, அதாவது என்ன சொல்றது, இன்னும் கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகி கரெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஐ எக்ஸ்பெக்டிங் another higher high on gold, ஆல் டைம் ஹை ஐ எம் எக்ஸ்பெக்டிங். பட் ஓகே, உங்க வியூ இதுவா இருக்கு. ஸோ அங்க ரியாக்ஷன்ஸ் போனது, நம்ம லெவல்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு. ஆமா. இன்னொன்னு இதை ஏன் நான் இன்னும் வந்து கன்ஃபார்மா வந்து இன்னொரு டிராப் இருக்குன்னு சொல்றேன்னா, சில்வர் வந்து ஒரு ஹிண்ட் மட்டும். அகைன் இப்போ இன்கேஸ் இந்த டிராப் வந்து வேவ் 5 இருந்ததுன்னா இது இம்பல்சிவா இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு வேவ்ஸே இல்லை, லைக் இந்த மட்டும் தான் இருக்கு பேட்டர்ன். இட்ஸ் லைக் ஒரு ஏபிசி 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸா தான் இருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ அம் கன்சிடரிங் இது வந்து ஒரு ஏ வேவ், இது பி வேவ் அண்ட் தென் சில இருக்க 1 2 3 4 5 ரன்னிங் லைக் தட். இது ஃபோர்த் வேவ் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனா இருக்குமோன்னு தோன்றுகிறது. ஸோ இது என்னோட கவுண்ட். அகைன் வாட் வில் பி யுவர் இன்வாலிடேஷன் ஃபார் திஸ்? உங்களோட இன்வாலிடேஷன் சொல்லுங்க. இன்வாலிடேஷன் எக்ஸுக்கு மேல போகாத வரைக்கும். யா, ரொம்ப பெருசா இருக்கனால ஓகே ஓகே கன்சிடர் பண்ணல. இன்வாலிடேஷன் ரொம்ப தூரத்துல இருக்கு. அகைன் வந்து இது இந்த ட்ரெண்ட் லைனை ரீட்ரேஸ் பண்ணி ஒன் மோர் ஹை லைக் இந்த மட்டும் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 2 3 நீங்க எக்ஸ்ல இருந்து இல்ல ப்ரோ, நீங்க எக்ஸ்ல இருந்து ஸ்விங் டவுன் வரைக்கும் ரீட்ரேஸ் போடுங்க. மைட் பி 618 வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். யா. ஸோ அகைன் அதை அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி ஸோ 1 2 3 4 அதான் வேவ் 5ல 1 2 3 4 5 இந்த மட்டும் மூவ் ஆகி மேலே போகணும் அப்படின்னு தோணுது. சரி, எப்படி கோல்டை தான் ஃபாலோ பண்ணுவான். கோல்டோட இதை வச்சு நம்ம இதுக்கு நான் இது பண்ணிடலாம். ஓகே. ஆயில் வந்து இந்த ஒரு கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். இஸ் a protected low. ஆமாமா, அது வந்துட்டு ஸ்விங் லோ. அதை வந்துட்டு நம்ம இட் வில் பி ஒரு என்ன சொல்றது, ஒரு அஃபிஷியல் இன்வாலிடேஷன். ஆமா. வெதர் அவன் இங்க இருந்து ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பம்ப் ஆனாலும் சரி, இல்ல ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பம்ப் ஆனாலும் சரி, என்னோட இன்வாலிடேஷன் வச்சுட்டு 5th இருந்து ஏவே போட்டிருக்கீங்களா, அதுக்கு ரீட்ரேஸ் போடுங்க, என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம், என்ன அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். 5th இருந்து ஏவேவா? ஆமா. கரண்ட்லி இன் 0.618 மேல 786 போடுங்க. ஓகே, அந்த இதுல இருக்கான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது 5 பிரேக் பண்ணிட்டான்னா இட்ஸ் தேர்ட் வேவ் ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 5 பிரேக் ஆயிடுச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்ல வி கோ ஃபார். ஆமா. ஆனா அப்படி இருந்தாலுமே நான் வந்து சொல்றது இந்த லோனியே வந்து எஸ்எல் வச்சுக்கிறது பெஸ்ட். வை பிகாஸ் ஏபிசி வந்து ஏ பி அகைன் மேல போயிட்டு சி டிராப் ஆகலாம், இதுல இன்னும் கொஞ்சம் பி ஸ்ட்ரக்சர் டிராப் ஆகலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், நமக்கு இந்த லோ வந்து இப்போ செக்யூர்டா இருக்கனால எஸ்எல்ஸ் அங்க பிளேஸ் பண்ணிக்கிறது பெஸ்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த 5 பிரேக் பண்ணா நம்ம ஏக்கிலே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த லோலேவா? ஆமா ஆமா, அந்த லோ. ஓகே. 5 பிரேக் பண்ணணும் அதுக்கு. ஸோ 2 பேருக்கும் ஆயில் பூம் தான். ஆயில் பூம் தான். இன்ட்ரெஸ்டிங் கவுண்ட். ஜேபிஓ பேர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு.
So here you can see 1, 2, 3, 4, 5. Again 1, 2, 3, 4. We are in a wave 5. So wave 5 ல wave 1 இருக்கலாம். Again retrace கொடுத்துச்சுன்னா லோல SL போட்டு go for a ride. சேம் அப்படியே டிட்டோவா இருக்கும் USD JPY. So 1, 2, 3, 4, 5. Then 1, 2, 3, 4, 5. We are in a wave 1 of wave 5. Retracement என்ன கொடுத்துச்சுன்னா go for a ride. ஓகே பிட்காயின் வாங்க ப்ரோ. BTC. யா. ஸோ என்னோட ஸ்டாப் ஒன்று இங்கே இருக்கு. ஸோ இது என்ன இந்த பிளாக் லைன் அப்படின்னா அந்த எவ்ரி இயர்ஸ் எப்போ வந்து அந்த ஸ்டார்ட் ஆகுது புல் நெக்ஸ்டோட மார்க்கெட்டா? புல். ஆமா. ஓகே. அதோட அந்த எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். கவுண்ட் ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். இங்க இருந்து இது 1, 2 அகெயின் வேவ் 3ல இருக்கும், இல்ல ஏபியா கூட இருக்கலாம், இல்ல வேவ் சில இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் 1, 2, 3 ஒரு 4 அகெயின் இந்த ஹை வந்து பிரேக் ஆகும். அகெயின் மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு ஹை கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக்கான அப்டேட் மட்டும் நான் பிபிசியில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த கவுண்ட் இதுல ஷார்ட்டா இல்லை. ஸோ என்னோட எசன்ஸ் வந்து நான் இங்க வச்சுட்டு. ஸோ as a long term view you don't think bottom is in? யா மேபி இன்னும் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கலாம்னு தோணுது. பட் அப்கமிங் மூவ்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக்கு மட்டும் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ திஸ் வில் பி அப்கமிங் டேஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு மூவ்மெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கவுண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஓவரால் வியூ வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே. இட் சீம்ஸ் லைக் 1, 2, 3, 4, 5. ஸோ ஏ வேவ் அகெயின் இது ஒரு பி வேவ் ட்ராப் சி வேவ். வி ஆர் இன் இதை வந்து ஒரு ஹோல் வேவா கன்சிடர் பண்ணிட்டு ஏ கெயின் பி கெயின் சி. ஸோ இந்த பி வேவ் வந்து இந்த ஹையை எடுக்கலாம். எடுத்துட்டு நீங்க சொன்ன மாட்டோம் பிஃபோர் ஆல்விங் வர பம்ப்ல இருக்கலாம். ஒரு பிக்கர் பி வேவா கன்சிடர் பண்ணலாம். லைக் என்ன மட்டும் தான். ஸோ இந்த ஜோன்ல இருந்து இது ஒரு வேவாகும். அகெயின் இப்ப நடக்கிறது ஏ அகெயின் பி நீங்க மாட்டோம் ஏபி அகெயின் ஒரு டிராப். ஸோ வி கோ ஃபார் அ பிக் பூம். இப்போ மைண்ட்ல இருக்கிறது நான் ஏன் இதை வந்து நான் சொல்றேன் இன்னும் டிராப் இருக்குன்னா, ஸோ இங்க வந்து நம்ம ஒரு இம்பல்ஸுக்கு எடுத்துக்கிட்ட டைம்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இது எவ்வளவு டேஸ் இன்ஃபோ லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கிட்ட நமக்கு. ஓகேங்களா. பட் அதுக்கான கரெக்ஷன் டைம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 1 இயர் கூட ஆகல. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த இம்பல்ஸ்க்கான கரெக்ஷனை நம்மளால கன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்டா நான் வந்து கன்சிடர் பண்ணல. இந்த டிராப்பை வந்து ஒரு சிங்கிள் வேவா நான் வந்து கன்சிடர் பண்ணி ஸோ அகெயின் இன்னொரு ஒரு இந்த இம்பல்ஸுக்கு ஒரு டிராப் வந்து பெண்டிங். பிஃபோர் தட் அதுக்குள்ள வந்து ஏபிசி இந்த மாட்டம் ஒரு இம்பல்சிவ் மூவ் ரன் ஆகலாம். ஸோ த ஹேல்விங் வில் பி 2028 டிசம்பர் வர 27 டிசம்பர் வர இவன் வந்து இந்த மூவை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஹையை வந்து இவன் எடுக்கலாம். சான்சஸ் ஆர் ஹை. ஸோ எனக்கு தெரிஞ்சு I'm just differing in your view respectfully. ஓகேவா. ஏன்னா இந்த இம்பல்ஸ் வந்துட்டு நீங்க டேஸை வச்சு ஐ டோன்ட் யூனோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓவர் டேஸ் ஆர் டைம் தான் என்னோட இது. ஓகேவா. நான் எப்பவுமே ஸ்ட்ரக்சரை பார்ப்பேன். ஸோ டேஸ் ஆர் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ்ன்றது ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு சி. இந்த ஹால்விங்க்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது. புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா எனக்கு என்னன்னா நீங்க சொன்னது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஃபர். உங்க பாயிண்ட் என்ன டிஃபர் பண்றேன்னா நம்ம கரண்ட் ஸ்டேஜுக்கு வாங்க, கரண்ட் புல் மார்க்கெட் ஸ்டேஜுக்கு வாங்க. இந்த ஹை ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் ஹைல இருந்து 20,000 ப்ரீவியஸ் புல் மார்க்கெட் ஹைல இருந்து என்ன 60,000 வாஸ் ப்ரீவியஸ் புல் மார்க்கெட் ஹை கரெக்டா. 60,000ல இருந்து எவ்வளவு போயிருக்கு நமக்கு பெர்சன்டேஜ்ல போடுங்க. இந்த ஜோன்ஸ்ல ப்ரீவியஸ் புல் மார்க்கெட் ஹைல இருந்து இந்த ஜோனா ப்ரோ இதுல ப்ரோ ஹை சொல்றேன். 60,000 அங்க இருக்குல்ல. 2021 இருக்குல்ல ப்ரோ, அந்த ஹை போடுங்க.
21. அந்த ஹை, அந்த ஹைல இருந்து இந்த ஹைக்கு போடுங்க. எத்தனை பெர்சன்டேஜ் போயிருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 100% கூட போல. ஆமா. கரெக்டா? ஸோ என்ன சொல்றது, ஒரு பெரிய பம்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த பேரபோலிக், அந்த பேரபோலிக் ரேலி கொடுக்கலன்றப்போ கரெக்ஷன்ஸுமே நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லைன்றதான் என்னோட அசம்ஷன். ஓகே. ஓகேவா? ஸோ இந்த டிராப் எவ்வளோ, ஒரு 50-60% இருக்குமா அந்த டிராப்? 50% தான். இன்னும் 50 இல்ல 50 தாண்டி இருக்கும். இல்ல நான் சொல்றது பெர்சன்டேஜ்ல சொல்றேன். பெர்சன்டேஜ் இல்லையா? மேல இருந்து டிராப் டவுன் பண்ணுங்க. யா பெர்சன்டேஜ் மேல இருந்துனா 50 வந்துருக்கும். 55%. யா ஸோ ஒரு 80% அந்த புல் மார்க்கெட்டுக்கு ஒரு 50% சீம்ஸ் டீசென்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2x ஈஸியாக கொடுக்கும். 2x, 200%, 300%, 400%. இந்த ப்ரீவியஸ் புல் மார்க்கெட் வந்துட்டு அவ்வளவா இந்த பேராபாலிக்கா போல, பேராபாலிக் ரேலிஸ்லாம் நம்ம பார்க்கல. கரெக்டா ஒரு 80% தான் கொடுத்துருக்கு அந்த ஹைல இருந்து அந்த ஹைக்கு மெஷர் பண்ணும்போது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பாட்டம் இஸ் இன். டைமிங்குமே கரெக்டாக ஹால்விங்கை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 years தான் இருக்கு. ஸோ பாட்டம் இஸ் இன், வால்யூம் இஸ் ஆல்சோ ரைசிங்கிறப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த 83 பிரேக்னால ஐ திங்க் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன் வீக்லிலேயே. ஸோ ஐ எம் வெரி மச் இன் டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓவர் எனிதிங் எல்ஸ். ஓகேவா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங், திஸ் இஸ் மை அனாலிசிஸ். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் பண்ண மிஸ்டேக் அப்படியே காட்டவா? இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் பிளான் போட்டது, இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த பைய வந்து நான் என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இந்த இந்த கேண்டில்ஸ்ல இருந்து 1 hour இங்க இருந்து இந்த பை என்டர் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மட்டும் இந்த இடத்துல எவ்வளவு பை அடிச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, 50 மினிட்ஸ்ல அதை காட்டுறேன். இந்த இவ்வளவு பொசிஷன்ஸ் அத வந்து கரெக்டா நான் அதை வந்து ஒரு அக்சம் பண்ணேன். இங்க வந்து பம்ப் ஆகிரும் அப்படின்ட்டு. அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அகைன் இங்க இங்க அகைன் இந்த இடத்துல ஒரு நிறைய பை பண்ணேன். அதே க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் செல் பண்ணேன். கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு. இதுதான் கடைசி அந்த $50 பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் நேத்து இந்த பை என்ட்ரிஸ் கிட்டத்தட்ட இது மட்டுமே ஒரு $17-18 என்னமோ வந்துச்சு. ஓகே. அதை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிருந்தேன் இந்த டாப்புக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 200+ ஃப்ளோட்டிங்ல இருந்திருக்கும். அதை வந்து என்னால ஒரு ஹோல்ட் பண்ண முடியல. லைக் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டிராப் வந்து ஒரு மாட்டம் அக்ரெசிவா ஆயிடுச்சு. இந்த டிராப் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த டிராப் இருக்குல்ல, இந்த டிராப் பார்த்து இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு இந்த மேல போன ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பல்சிவா இல்ல, தெரியுதுங்களா? ஆமா ஆமா. இந்த இங்க இருந்து போன மேல போன ஸ்ட்ரக்சர் இம்பல்சிவா இல்ல, கரெக்ஷன் தான் தெரியுது. இந்த டிராப் இது ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். பட் மார்க்கெட் அதனாலதான் நான் வந்துட்டு ரொம்ப டீப்பரா போய் கவுண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அவங்ககிட்ட நிறைய மட்டும் சொல்லியிருக்கேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் கவுண்ட் வெரி மச். 4 hour கீழே போனாலே இந்த பஞ்சாயத்துல வர ஆரம்பிச்சிடும். இந்த 15 minute, 1 hour, 30 minutes, 5 minutes இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் எலியட் வேவ்ல அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் எலியட் வேவ். பட் அதே நீங்க லோவர் டைம்ல வந்து 4 hour கீழே வர 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 இட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள் டு எலியட் வேவ்ல ட்ரேட் பண்றது, கவுண்ட் பண்றது, அதை வச்சு ட்ரேட் பண்றது வந்து ஐ டோன்ட் ப்ரிஃபர். 4 hour கீழே போனீங்கன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ஆன் எலியட் வேவ். அதே ஹையர் டைம் ஃப்ரேம்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் எலியட் வேவ்ன்றது. ஷார்ட்டா டைம் ஃப்ரேம்ல எலியட் வேவ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதாவது பார்க்கலாம். ஓகே ஃபைன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு. ஆமா, எல்லா விஷயம் ஷேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆல் திரும்ப சொல்றதுதான் 50 likes வந்தா டேம் ஷியூரா எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிடுவோம். 50 லைக் வந்து நம்ம ரெண்டுமே ரிலீஸ் பண்ணோம். சீக்ரெட் ஃபெப் லெவலும் சரி,
ஸ்மால் ஃபிளிப்ல இருந்து ஆப்டிமைஸ் பிக் ஃபிளிப் பண்றதுக்கு எங்க, எப்போ, எப்படி, எந்த டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கலான்றத சூப்பரா எக்ஸ்க்ளூசிவா போஸ்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். ஓகே, பை பை. பாய் ப்ரோ.